இப்போ என்ன உனக்கு? நான் தோக்கணும் அவ்வளோதானே? இல்ல நான் தோத்துட்டேன். ஓகேவா? ஹாப்பியா? நமக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இந்த டைலாக் என்ன படம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த பறவையை தான் நான் டே பிஃபோர் எஸ்டர்டே எங்கள் பால்கனிலேருந்து காப்பாற்றி பறக்க விட்டேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே என்னென்னா பேபி சிட்டிங் மாதிரி அதோட 2 குட்டிங்களையும் கொண்டு வந்து என் பால்கனியில் விட்டுட்டு போயிடுச்சு. அந்த பறவைங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நான் என்னெல்லாம் போடுறேன்னா சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி வச்சா குடிச்சிக்கிட்டு என் கூடயே பால்கனிலே இருந்ததுங்க. தென் ஈவினிங் அவங்க அம்மா வந்ததும் பறந்துருச்சு. அண்ட் இன்றைக்கி வரவே இல்லை, ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அண்ட் இதை மெமரிக்காக அப்லோட் பண்ணலான்னு பண்ணேன். நாங்கள் பப்ஸ் சாப்பிட்றதுக்காக லூலு போயிருந்தோம். ஏன்னா அங்கே தான் நம்ம ஊர் டேஸ்ட்டில் எக் பப்ஸ் கிடைக்கும். தென் நான் இன்றைக்கி என்ன குக் பண்ணேன்னா புளிக்குழம்பு, தட்டைப்பயிறு போட்டு தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு சூப்பரான புளிக்குழம்பு செஞ்சுருந்தேன். அது என் ஹஸ்பண்டோட ஃபேவரட். தென் அது செஞ்சு முடித்த உடனே கீரை பொரியல் செய்யலான்னு பிளான் பண்ணேன். கீரை ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ எப்போவுமே நான் இந்த மாதிரி கொட்டை வகைகளெல்லாம் வேக வைக்கும்போது தனியாக வேக வச்சு எடுத்து தான் குழம்பு வைப்பேன், மார்னிங் டைமில் லேட் ஆயிரும்னு. ஸோ அதையும் கொஞ்சம் அந்த கீரை பொரியல் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.